தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லட்சுமி. வணக்கம் அபிநயா. இப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். நீதிமன்றம் எழுப்பிய கேள்வியையும் இதனையும் எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கலாம்? செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டாயம் அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுதான் நீதிமன்றம் சொல்லாம சொல்லி இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது நீங்க வெயில் வெளியில சுதந்திரமா இருக்கணுமா அப்படிங்கறது தான் அவங்க கேட்ட கேள்வி. அதுலயும் அது ரொம்ப குறிப்பா உச்சநீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் ஓகாவினுடைய ரொம்ப குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய அப்சர்வேஷன்ல அன்னைக்கு நான் தவறு செய்து விட்டேனோ, அதாவது உங்களுக்கு ஆர்டிகல் 21 படி ஃப்ரீடம் கொடுத்து நான் என்னுடைய தீர்ப்பு எழுதுனதுல நான் தவறு பண்ணிட்டனோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் நீங்க குவிட் பண்ணிருங்க அப்படின்றதுதான். அதனால இன்னைக்கு வேறு வழி இல்லை, அவர் ராஜினாமா செய்துதான் ஆகணும். ஏறக்குறைய இன்று மாலையோ அல்லது நாளைக்கு காலையிலயோ கட்டாயம் அவருடைய அவர் ராஜினாமா பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு கேபினெட்ல ஒரு ரீஷஃபல் இருக்கும்னு தான் சொல்றாங்க. இப்போ கேபினெட் ரீஷஃபல் வருது, அவர் அமைச்சராக இல்லை அப்படின்னா அவருடைய துறையில் வரக்கூடிய ஒரு மசோதாவை அவர் இன்னைக்கு தாக்கல் பண்ணார் அப்படின்னா அதற்கான விவாதம், அதாவது எல்லா மசோதாக்களுமே கடைசியாக சட்டமன்ற நடைமுறை எப்படின்னா கடைசியில முடியும் போதுதான் அந்த மசோதாக்கள் எல்லாமே பாஸ் பண்ணப்படும். அப்ப அந்த பில் பாஸ் பண்றதுக்கு அந்த விவாதம் நடக்கும் போது அந்த துறை அமைச்சர் கட்டாயம் இருக்கணும், அவையில் இருக்கணும், அவர் பதில் அளிக்கணும். அப்படி அவர் அமைச்சராக இல்லை அப்படின்னா அவரால் பதில் அளிக்க முடியாது. அதனால இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி.